எடுத்து வச்சுக்கங்க. டிக்கெட் எடுங்க. சார் இங்கே ஒருத்தர் டிக்கெட் எடுக்கல சார். அப்படியே அவனை கூட்டிகிட்டு போய் பின்பக்கமாக நிறுத்துங்க. ஏய் வாயா. என்ன தேடுறீங்க? டிக்கெட் எடுங்க. என்னாச்சு? டிக்கெட் காணோம். கொடு. டிக்கெட். தம்பி உன் டிக்கெட் எடுப்பா. எடுத்தேன், மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? பிக் பாக்கெட்டா நீ? ஓ சார், யார் பிக் பாக்கெட்? கையெடுங்க சார். ஏய் கீழ வா. ஃபைன் எவ்வளவு சொல்லுங்க. மேல கை வைக்காதீங்க. இறங்குடா டிரைவர், வண்டியை நிறுத்து. ஏன் இப்படி? நீங்க தானேப்பா சொன்னீங்க நம்ம சரியா இருக்கணும்னு. இது ரொம்ப சரியா இருக்கிறதுப்பா. பா அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கை கால்லாம் நடுங்குதுப்பா. என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்குதுப்பா. லேப்டாப்னு வயிறெல்லாம் பெசைற மாதிரி இருக்குப்பா. உலகமே சுத்துதுப்பா. இங்க வாங்களேன். என்னையா? என்ன? ஒண்ணுக்கு முட்டிட்டு வந்துடுதுப்பா. எல்லாரும் எழுதியாச்சா? ராஜேஷ், என் பேப்பர் யார்கிட்ட சிக்கிருக்கோ? யார் பேப்பர் அது? யாருன்னு தெரியல. மக்கு தப்பு தப்பா எழுதியிருக்கா. நீலநந்தினி என் பேரு. அதுவும் அங்க இருக்க போற சந்தன கலர். அதுக்கெல்லாம் 500-400 ரூபாய் கள்ளி போலாம்டா. தப்பெல்லாம் சரி பண்ணி மகிழ்ச்சி படுத்துறா. வாய்ப்பை பயன்படுத்துங்களா. நாளா யார் பேப்பர் இருந்தாலும் 100க்கு 100 போடுறேன். நமக்கு தான் சைபரை போட்டு விட்டுறாங்க. திருத்தியாச்சுன்னா பேப்பரை கலெக்ட் பண்ணு. சக்கரவர்த்தி as usual 10 out of 10. தேங்க்ஸ்க்கா. Glory 8 out of 10. தேங்க்ஸ்க்கா. மயில் வாகனம் as usual 0. பிச்சு போடுவேன். வந்து வச்சுக்கிறேன். இந்தா. எவன் திருத்தினான்னு தெரியல. நீலநந்தினி கஞ்சப்பையன். ஏய் 10 out of 10 டி. கீப் இட் அப். யார் அந்த வள்ளல்னு தேடுது. எம்மோடியோ. கன்னிமணம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டது. மனசுல வச்சா சும, இறக்கி வச்சா சுகம். நான் இருக்கேன், தைரியமா பேசுறான். நான் ஒரு தடவை உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீ தான் பெரிய மாரி முகத்தை திருப்பிட்ட. பின்ன ஈனில்ஸ் நிற்பாங்களா? நீ வந்து பேச வேண்டியதானே? என்ன? நான் கூட தான் உன்ட்டு ஒரு தடவை பேசினேன். நீ தான் பேசல. எப்போ? போன மாதம் 12ஆம் தேதி டைம் 4:36. என் பக்கத்தில் ஒரு சீட் இருந்தது. வந்து உட்காருன்னு கூப்பிட்டேன். நீ தான் வரல. அது முறைச்ச மாதிரில இருந்துச்சு. ஏய், அப்போ நான் கண்ணால் பேசுறது உனக்கு முறைக்கிற மாதிரி இருக்கா? பேசுறது தான் வாயிருக்குல விளக்கண்ண. அப்புறம் என்ன கண்ணால் பேசினா காதால் பேசினேன்ட்டு? ஏய், ஓவரா பேசினா கை ஓங்கிடுவேன் நான். எங்களுக்கும் கை இருக்கு, நாங்களும் ஓங்குவோம். ஏய் சக்கரை, என்ன பிரச்சனை? என்னடா இதானா? ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை நான் உனக்கு அப்ளை பண்ணுறேன். ஏதாவது பேசுங்கப்பா. அவ்வளோ முறையத்தில் எனக்கு வேண்டாம், உட்காந்தே பேசுங்க. வெற்றி பா, என்ன நடக்குதுங்க? இல்லைப்பா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுல, அதே ப்ராப்ளம் தான்ப்பா அவனுக்கு வந்திருக்கு. சைக்கிளை வச்சுக்கிட்டு ரோடாக ஊற்றி திரியிறான். என்னப்பா நல்லா இருக்கியா? இருக்கு அங்கிள். அப்பா எப்படி இருக்காரு? அப்பா அப்பா ஹேய், அப்பா எப்படி இருக்காருன்னு தானே கேட்டேன். இப்போ எதுக்கு கையெல்லாம் நடுங்குது? என்னாச்சுப்பா? வளர்ப்பு சரியில்லைப்பா. வெற்றி, சரி காஃபி குடித்தியா? கொடுத்தேன்ப்பா. கூட ஒரு குரோஷனையும் போட்டு அனுப்பு. நீ கிளம்பியா வீட்டுக்கு போ. அந்த இருக்கு, எடுத்துக்க. காஃபி எடுத்துக்க. வா ஓ, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஜன்னி வந்தாலும் மனசில் அழுக்கு சேர விடக்கூடாதுடா. ஒன்றுக்கு வருதுடா. உட்காருமா.
வீடு எங்கே இருக்கு? அம்பேத்கர் நகர் சார். ஓ, அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இல்லை சார். சரி, காஃபி சாப்பிடு. தேங்க்ஸ். ஹாய் நந்தினி, கிளம்பியாச்சா? நான் கூப்பிட்ட உடனே என் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் நீங்கள் எப்போ வேணால் இங்கே வரலாம். ஆனால் நீங்கள் இங்கே தான் வரீங்கன்னு உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வாங்க. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. ஏதோ ஒரு புது சொந்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. பாய் பாய். சக்கரவர்த்தி சிங்கம் பெருமாளோட ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு உங்கள் பையனை எங்கள் பள்ளிக்கூடத்தில் தாங்க சேர்க்கணும்னு 3 ஸ்கூல் ஒத்த காலில் நிற்கிறான். அடுத்து நான் சேர்க்கப்புற பள்ளிக்கூடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? +2 பாடத்தை அவனுக்கு +1 எடுத்துருவானுங்க. மாமா, பெரிய பரீட்சை இப்போ தானே முடிஞ்சிருக்கு. ஒரு 2 நாள் அக்கடான ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன். ஓங்கி மிச்சல ஒப்ப மடியில் விழுந்துருவேன். அக்கடான்னு கடந்தா மக்களான்னு போக வேண்டியது. சாமி, ஆளை விடு சாமி. ஒரு வாரத்துக்கு இந்த வயசுக்கு மேல உன்னை டைவர்ஸ் பண்ண கூடாது பார்க்கறேன். சென்னை டு அந்தமான் எவ்வளோ தூரம்? 794 நாட்டிக்கல் மைல்ஸ். முழு பாதுகாப்போட தான் பயணமே. நீ ஒன்றும் பயப்படாத. முடியலன்னா சொல்லிடு. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினதே இல்லையே. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி நான் கிளம்புறேன். பாய் நந்தி. பாய். பானு டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நடத்து. சரி, எனக்கு ஷோ இருக்கு, நான் கிளம்புறேன். கிளம்பு. விக்கிக்கும் அடுத்த வாரத்தை வரவே வராதே. எழுதியாவது கொடுத்தோட. என்னப்பா இந்த ஐடியா கொடுத்தது யாரு? நீ தானே? எழுதுனதுல அவன் தாண்டா. கண்ணை மட்டும் தாண்டா காட்டினேன். பா, இதுக்கு இவனும் உடந்த சேட்டை. எங்க அம்மாக்கு என் மேல நம்பிக்கை அதிகம். அதனால இவங்க இதெல்லாம் நம்பவே இல்லை. பின்னது கடிச்சாங்களாம். அந்த ஆள் அங்கேருந்து கிளப்ப வர வழி தெரிஞ்சிருக்காது. பாவம் இவ்வளோ போட்டு அடிச்சிருக்காங்க. சில சமயங்களில் மான அவமானத்துக்கு பயந்து நாமே நம்மளை காயப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆஃபீஸ் கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் அக்கா நம்பர் கை மாறிச்சு தெரியுமா? உங்கள் வாய்ஸ் ரொம்ப கவனிச்சேன். ஃபோனில் லட்டுன்னு போட்டிருக்கு, யாருன்னு தெரில. அந்த ஃபோன் லட்டு உங்க வீட்டில் லட்டான்னு செக் பண்ணு. பானு, ஃபோன் கொடு. தா. எங்கேஜ் இருக்கு. இந்த எரியுதுல. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? ஆப்பம் பாயா. தின்னது பத்தியே பேசுவாங்க. அதான் உங்க அழகுக்கு காரணமா? நாளையிலேருந்து நானும் அதே சாப்பிட்றேன். இன்னிலேருந்தே சாப்பிடுங்க, பார்சல் பண்ணி அனுப்புகிறேன். வெற்றி, இந்த உங்க அம்மா. அடுத்த வீடியோ வெடிக்குதுன்னு நினைக்கிறேன். டேய், அவருக்கு ஃபோன் பண்ணா நீ ஏன்டா இருக்கிற? அவர்கிட்ட குடுறா. நாங்க என்னையா உங்கள் வீடு தான் பேசணுமா? சொல்லு மலரு. பேச மாட்டீங்களா? பேசிட்டு தானே இருக்கேன். நீ தான் மலர் மாறி வந்திருக்க, அதனால உனக்கு தான் எல்லாம் புதுசாக தெரியுது. நான் அப்படியே தான் இருக்கேன். நைட்டு வெளியெல்லாம் தங்க வேணாம், வீட்டுக்கு வாங்க. சரி. எப்படியே உயர்ந்துட்டடா. ஐயோ, புகழுரைகள் எனக்கு போர் அடிக்கிறது வெற்றி சரண். இனிமேல் புகழாதீர்கள். பிரியாணி சாப்பிட விடுங்கள். அள்ளி அமுக்குங்க.